வேதத்தில் இருக்கிற உபதேசங்கள் என்ன என்றும், யோவான் ஸ்நானகனுடைய உபதேசம் என்ன என்றும், ஆகூருடைய உபதேசம் என்ன என்றும் சில காரியங்களை தியானித்தோம். கடந்த வாரத்தில் ஆகூருடைய அந்த உபதேசத்தில் காணப்பட்ட விண்ணப்பத்தை தியானித்தோம். அவன் ஒரு 2 மனுக்களை தேவனிடத்தில் வைக்கிறான். என்ன? ஒன்று, அவன் கேட்கிறான், மாயையை எனக்கு தூரப்படுத்தும், பொய் வசனிப்பை எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தை எனக்கு கொடாதிரும், ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடாதிரும் என்று சொல்லி அவன் விண்ணப்பம் வைக்கிறான். அதையே உபதேசமாக தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லுகிறான். ஒரு முன்மாதிரியாக அவன் அங்கே நடந்து கொள்வதை பார்க்க முடிகிறது. நீதிமொழிகள் புத்தகத்தில் நாம் அழகாக அதை வாசித்தோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் இன்றைக்கு நாம் தொடர்ந்து தியானிக்கும்படியாக இருக்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் சில ரகசியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தேவ மனிதர்களுடைய அந்த உபதேசங்கள், இந்த தேவ மனிதனுடைய அந்த விண்ணப்பங்களில் மகிமையான காரியங்கள் எங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மாயை எனக்கு தூரப்படுத்தும் என்று அவர் கேட்டார். எவைகள் எல்லாம் வேதத்தின் அடிப்படையில் மாயைகள் என்று பார்த்தோம். மனிதர்கள் மாயையாக இருக்கிறார்கள் என்றும், இளவயதும் வாலிபமும் மாயையாக இருக்கிறது என்றும், உலக இன்பங்கள் மாயையாக இருக்கிறது என்றும், உலக ஞானம் மாயையாக இருக்கிறது என்றும், உலகத்தின் மேல் வைக்கிற பிரியம் மாயமாக இருக்கிறது என்றும், பிரயாசத்துடைய பலன் மாயையாக இருக்கிறது என்று சொல்லுகிற காரியத்தை நாம் தியானித்து கடைசியாக அந்த பிரயாசத்துடைய பலனை கொஞ்சம் நிறைய நம்ம தியானித்தோம். தொடர்ந்து தியானிப்போம். பிரசங்கியுடைய புத்தகம் 2வது அதிகாரம், பிரசங்கியுடைய புத்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது விதமாக சொல்லுகிறது. வாசிங்க. பிரசங்கி 2:11. என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. நம்முடைய பிரயாசங்கள் மாயையாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே இந்த பிரசங்கியை எழுதின சாலோமன் சொல்லுவதை பார்க்க முடிகிறது. நான் பார்க்குறான், என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்து எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. அதனால தான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறாரு, எனக்கு நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் வெறுத்தேன் அப்படின்னு சொல்லி கடைசி காலத்தில் அவன் தன்னுடைய பிரயாசத்தை எண்ணி பார்க்குறான். தன்னுடைய பணிகளை எல்லாம் எண்ணி பார்த்து சொல்ல, ஐயோ அதையெல்லாம் நான் வெறுக்கிறேன், எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, நான் சம்பாதிச்ச எல்லாமே எனக்கு வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. பிரசங்கியுடைய பசங்க 2ஆம் அதிகாரம் ஏன் அப்படி சொல்லுகிறார்? 2ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களில் நான் பார்க்கும்போது அங்கே தெளிவாக நான் பார்க்கலாம். 2:22, 23 வாசிங்க பார்ப்போம். மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்திலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களிலும் அவனுக்கு பலன் என்ன? அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது, ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை, இதுவும் மாயே. பாருங்க, நான் தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். அங்கே சொல்லுகிறான், ஏன் நான் என் பிரயாசத்தை வெறுத்தேன், ஏன் என் கைகளை பிரயாசத்தை வெறுத்தேன் அப்படின்னு நான் சொன்னா, அவன் சொல்லுகிறான், அந்த வேலையெல்லாம் அலுப்புள்ளது, வருத்தம் உள்ளது, ராத்திரியிலும் மனசுக்கு இளைப்பாறுதல் இல்லை, ராத்திரியிலும் மனசுக்கு நிம்மதி இல்லை. உழைக்கணும் உழைத்து கொண்டே இருக்கிறேன், எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்குறேன், என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறேன், ஆனாலும் ஒரு திருப்தி இல்லை, வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை, மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது, எல்லாம் மாயையாக இருக்கிறது என்று சொல்லி அவன் அங்கே சொல்லுவதை பார்க்க முடிகிறது. பாருங்கள், சொல்கிறான், எல்லாமே நான் எண்ணி பார்க்குறேன், நடந்து வந்த எல்லாரையும் எண்ணி பார்க்குறேன், என்னுடைய பிரயாசத்தில் பலன் முடிவு தான் என்ன? எண்ணி பார்த்து ஒன்றுமே இல்லை, வெறுமை. என்னுடைய பிரயாசத்தின் முடிவு வெறுமை. அன்றைக்கு சந்தோஷமா இருந்துச்சு, அன்னைக்கு அது நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் போக 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 எண்ணி பார்த்தபோது எல்லாம் வெறுமை, மனதுக்கு சஞ்சலமும் வேதனை நிறைந்ததாக இருக்கிறது, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் வாழ்க்கை முழுசும் வேலை செஞ்சு அழுத்து போயிட்டு வருத்தப்படுகிறேன், ஆனாலும் ஒரு மனசுக்கு சமாதானம் இல்லை. தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா அதோடைய சோதரம் 4ஆம் அதிகாரம், ஏன் அவன் வருத்தம்? 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. மனுஷன் படி எல்லா பிரயாசமும் பயன்படி எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு சொல்றேன் பாருங்க. மனுஷன் படுகிற எல்லா பிரயாசம் பயன்படி எல்லா கிரியையும் அயலானுடைய பார்வைக்கு பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறத கண்டேன். நான் கஷ்டப்படுகிறேன், நான் பிரயாசப்படுகிறேன், எப்படியெல்லாம் உழைக்க முடியுமோ அப்படி என்னுடைய உடல் உழைப்பை கொடுத்து நான் கஷ்டப்படுகிறேன், ஆனால் அடுத்தவங்க எல்லாம் என்னை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. உண்மைதானே?
உண்மைதானே? அவன் சொல்றான், நான் பிரயாசப்பட்டு நான் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும், நான் பிரயாசப்பட்டு நான் கட்டுகிற வீடு, நான் பிரயாசப்பட்டு வாங்குகிற பொருட்கள் எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறது. பொறாமை வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த உலகத்தில் அழிந்த நிறைய பேர் மற்றவருடைய பொறாமையினால் அழிந்தவர்கள். இன்னைக்கு நடக்கும் நிறைய கொலைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? பொறாமை. தன்னை விட அடுத்தவன் வளர்ந்துடக்கூடாது, தன்னை விட அடுத்தவனுடைய குடும்பம் வளர்ந்துடக்கூடாது, அடுத்தவனுடைய பிஸ்னஸ் வளர்ந்துடக்கூடாது, அவன் பிள்ளைகள் பெரிய ஆள் ஆயிடக்கூடாது, அவன் குடும்பம் பெரிய ஆள் ஆயிடக்கூடாது என்று சொல்லி பொறாமைப்பட்டு ஏதாவது வழியில் அவனை கொலை செய்வதற்கு, அவங்களுடைய குடும்பத்தை அழிப்பதற்கு மனுஷனுக்கு பயங்கரமான கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். அப்போ ஒருவன் வளரும் போது இன்னொருடைய உள்ளத்தில் பொறாமை தீ பற்றி எரிய ஆரம்பிக்கிறது. அந்த தீ சின்ன தீயை ஆரம்பிச்சு அது காட்டு தீயாய் மாறி அடுத்தவனுடைய குடும்பத்தை அழிக்கிறதுக்கு ஏதுவாய் மாறுகிறது. எப்படிடா அவனை அவமானப்படுத்தலாம், எப்படிடா அவனை அழித்து போடலாம், எப்படிடா அவனுடைய பிஸ்னஸ்ல ஒன்றும் இல்லாமல் ஆக்கலாம் அப்படின்னே பிரயாசப்பட்டு அப்படி அவங்க அந்த காரியத்தை செஞ்சிடுறாங்க. அதனால தான் அந்த மனுஷன் சொல்லுகிறான், நான் சம்பாதிச்சு பெரிய ஆகி அது எனக்கே ஆப்பா மாறி போகிறது, அது எனக்கே தீமையாக மாறி போகிறது, கண்டவையெல்லாம் என்னை வாழ்க்கையை அழிப்பதற்கு, என் குடும்பத்தை அழிப்பதற்கு அது காரணமாய் மாறி போகிறது. ஆகவே நான் பிரயாசத்தை வெறுத்தேன். சம்பாதிச்சு எதுக்கு? அடுத்த எல்லாம் என்னை வேதனைப்படுத்துகிற அளவுக்கு என் வாழ்க்கை மாறி விட்டது, நான் எதற்கு இதெல்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி சம்பாத்தியத்தின் மீது அவன் வேதனைப்படுகிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் பொறாமைப்பட்டு தான் அவனை தூக்கி நினைச்சாங்க, வித்தாங்க. இயேசுவை சிலுவையில் அறைந்த போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிலாத்து சொல்கிறான், அவர்களை பொறாமையினால தான் இப்படி பண்றாங்கன்னு சொல்லி அங்கே அவன் பிலாத்து அறைந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சீசர்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. வேதவசனம் சொல்லுகிறது, பொறாமையினால அவங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அல்லேலூயா. அந்த பரிசுத்தவான் யோசேப்புக்கு அந்த நிலைமைனா, அந்த மகிமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த நிலைமைனா, அவருடைய வல்லமை பெற்ற அப்போஸ்தலருக்கு அந்த நிலைமைனா, நம்ம நிலைமை என்னவா இருக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. பொறாமை என்கிற தீ அது நமக்கு வந்தாலும் நமக்கு ஆபத்து தான், அடுத்தவனுக்கு வந்தாலும் நமக்கு ஆபத்து தான். ஆகவே அவன் சொல்லுகிறான், நான் சம்பாதிச்சு கண்டவன்லாம் என்னை மேலே ஏறி போகிற அளவுக்கு அதை என்னை கொண்டு போய் விடுகிறது, அதனால நான் பிரயாசத்தை வெறுத்தேன், என் கைகளின் பிரயாசத்தை வெறுத்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் சம்பாதிக்க கூடாதா? அப்படி என்றால் நம்ம பிரயாசப்படாமல் வீட்டில் கிடந்து உறங்கவா வேதம் சொல்லுகிறது? அப்போ நம்ம என்ன செய்யணும்? பிரயாசத்துடைய பலன் வேதனையாய் முடியும் என்றால் நமக்கு என்ன பிரயோஜனம்? ஏன் அவன் அப்படி சொல்லுகிறான் பாருங்க. நம்ம சில காரியங்களை ஆழமாக தியானிப்போம். பிரசங்கியுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம், அப்படி 6வது வசனத்தை வாசிங்க. வருத்தத்தோடும் மன சஞ்சலத்தோடும் 2 கைப்பிடி நிறைய கொண்டு இருப்பதை பார்க்கலாம், அமைச்சலோடு ஒரு கைப்பிடி நிறைய கொண்டு இருப்பதே நலம். அல்லேலூயா. அப்போ பிரயாசம் வேணும். அன்றைக்கி அழகாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, ஏன் நீ சம்பாதிச்சு வீடு நிறைய பொருட்களை சேர்த்து வச்சு நீ நிம்மதி இல்லாமல் வாழ்வதை காட்டணும், இருக்கிற கொஞ்சத்தை வைத்து சந்தோஷமாயிரு. கரங்களை தட்டி கருத்திற்கு நன்றி செலுத்தலாம். சொல்கிற புரியுது தானே? அங்கே பிரயாசப்படக்கூடாதுன்னு சொல்லலை, வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை. அப்போ என்ன செய்யணும்? இங்கே வீடு நிறைய பொருட்களை சேர்த்து வச்சு, சம்பாத்தியா சேர்த்து, சொத்து மேலே சொத்தை சேர்த்து வச்சு, எங்கே சொத்து கிடக்குன்னு தெரியாத அளவுக்கு சில சொத்து சேர்த்துருப்பாங்க. ஒரு நபர் சொல்லுகிறாரு, என் சொத்து எங்கே கிடக்குன்னு எனக்கே தெரியல. ஒரு பையன் வந்து எங்களை சொல்கிறான், எங்கள் அப்பா எங்கே சம்பாதிச்சு போட்டான்னு எங்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியல, செத்து போயிட்டாரு. ஆனால் நிறைய சொத்து வாங்கி போட்டார், எங்கே சம்பாதிச்சு போட்டான்னு தெரியல, கண்டவெல்லாம் சாப்பிட போகிறான். யோசித்து பாருங்க. இப்படி பிள்ளைகளுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம சொத்து மேல சொத்து, நமக்கே தெரியாம சொத்து மேல சொத்து எல்லாம் வாங்கி போட்டுட்டு அது நமக்கு பிரயோஜனப்படாம போச்சுன்னா, அதனால தான் இங்கே பிரசங்கி சாலமன் சொல்லுகிறான், வருத்தத்தோட மனசஞ்சலத்தோடும் வருத்தப்பட்டு தூங்காமல் கொள்ளாமல் சம்பாதிச்சு, உறங்காமல் சம்பாதிச்சு, உடம்ப ஆரோக்கியத்தை கவனிக்காமல் சம்பாதிச்சு நிறைய வச்சுட்டு வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு வேதனைப்பட்டு சம்பாதிச்சு அது நிம்மதி இல்லாமல் போகிறத காட்டிலும் இருக்கிற கொஞ்சத்தை வச்சு சந்தோஷமாக வாழ்வது தான் மேன்மையான வாழ்க்கை அப்படின்னு அங்கே சொல்லி வருகிறார். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? பெருசாக வாழணும் ஆசைப்படாமல் இருக்கிற வச்சு நல்ல மனநிறைவோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். 2வதாக பிரசங்கியுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 24 வசனம். பிரசங்கி 2:24 வாசிங்க.
மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கணும், அவனுக்கு ஒரு நன்மை இல்லை, இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். அல்லேலூயா. அடுத்ததாக சொல்றாரு, மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை காட்டிலும் வேற நன்மை இல்லை. சம்பாதிச்சு நல்ல தண்ணி இல்லாம தூங்காம கொள்ளாம ஒழுங்கா சாப்பிடாம நீ சம்பாதிச்சு யாருக்கு சம்பாதிக்கிறாய்? ஆமென். அது என்ன சொல்ல வாராரு தெரியுமா? நீ சம்பாதிக்கிற எவ்வளவு சம்பாதி, ஆனா அதை அனுபவி, அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். ஆமென். நீ சம்பாதிச்சு உன் பிள்ளைக்கு சேர்ப்பதற்கோ, சம்பாதிச்சு உன் மனைவிக்கு சேர்த்து வச்சிருக்கிறதுக்கோ, சம்பாதிச்சு உலகத்துக்கு கொடுப்பதற்கோ, சம்பாதிச்சு உன்னை பெரிய ஆளா காட்டுவதற்காகவோ நீ சம்பாதிப்பதெல்லாம் வீண். முதல்ல நீ சம்பாதிக்கிற வச்சு நீ சந்தோஷமா இருப்பதுக்கு வழியை பாரு, அதுதான் சந்தோஷம், அதுதான் மேன்மை அப்படின்னு சொல்றார். ஆமென். அப்போ சம்பாதிக்கிற தப்பு இல்லை, எவ்வளோ வேணாலும் சம்பாதிங்க, ஆனால் அந்த சம்பாத்தியத்தின் மூலமாக நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக பிரசங்கி 5ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசித்தோமே அந்த பகுதி. தன் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியா வந்தது போலயே நிர்வாணியாய் திரும்ப போவா. அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை, அவன் வந்த பிரகாரமாகவே போகிறான். இதுவும் கொடுமையான தீங்கு. அவன் காற்றுக்கு பிரயாசப்பட்டதனால் அவனுக்கு லாபம் என்ன? அவன் தன் வாழ்நாளெல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனை அனுபவிப்பது நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன், இதுவே அவன் பங்கு. யோசிக்கிறீங்களா? இந்த வசனத்தெல்லாம் படிச்சிருக்கிறீங்களா? இந்த வசனங்கள் எல்லாம் சொல்ல, ஏன் நீ நிர்வாணியா தான் வந்த, நீ போகும்போது நிர்வாணியா தான், ஒரு பைசா கொண்டு போக முடியாது. நீங்க நினைச்சாலும் நீங்க என்னது 10 கிலோ தங்கத்தை உங்க உடம்புல போட்டிருக்கலாம், கொண்டு வைக்கும்போது பிடுங்கிட்டு தான் அனுப்புவான். அதை விடுங்க, ஒரு கிராம் கலந்தாலும் விட மாட்டாங்க, தந்து அனுப்புவாங்க நினைச்சிங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் வச்சு கலத்தாட்ட கல்லூரில் போய் நாங்கள் கலத்தாமல் விட மாட்டோம். அடைச்சி கொண்டு போனால் திறந்தால் நாங்கள் கலத்தாமல் விட மாட்டோம். நீ சொல்கிறான், நிர்வாணியாக வந்த நீ நிர்வாணியாக தான் போக போகிற, ஒன்றும் உனக்கு தந்து விட போகிறதில்ல, நீ ஒன்றும் கொண்டு போகவும் முடியாது, வந்த பிரகாரம் தான் நீ போகிற. இது பெரிய தீங்கு. அப்படி நீ பிரயாசப்பட்டு உனக்கு என்ன பிரயோஜனம்? நீ வாழ்நாளெல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து வேலை 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 வேலைன்னு ஓடி ஓடி உன் உடம்பை பார்க்காம சாப்பிடாம தூங்காம கடைசியில் என்ன வருது? மிகவும் சலித்து நோயும் துன்பமும் நீ அடைகிற. நீ எதையுமே பார்க்காம சம்பாதிச்சு கடைசியில் நோயின் துன்பத்தை அடைகிற. என்ன பிரயோஜனத்திற்கு? எதற்காக இவளை நீ கஷ்டப்படணும்? அதனால சொல்லுகிறாரு, நீ உயிரோடு இருக்கும்படி தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற நாட்கள் இருக்கு பார்த்தியா, அந்த நாட்களை நீ நீ வருத்திக்காம, நீ கஷ்டப்படுத்தாம, நீ நீயே வருத்திக்காம இருக்கிற நாட்களில் தேவன் தந்ததை வச்சு சந்தோஷமா வாழ பாரு. கரங்களை தட்டி ஆண்டு இருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆலோசனை பார்த்தீங்களா? இந்த ஆலோசனை உலகம் நமக்கு சொல்லாது. உலகம் நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்க? நீ சம்பாதிச்சாதான் நான் நல்லா இருக்க முடியும், நீ சம்பாதிச்சாதான் நல்லா இருக்க முடியும், நீ சம்பாதி, நீ மற்றெல்லாம் புற பார்க்கலாம், ரெஸ்ட் எல்லாம் புற எடுக்கலாம், குடும்பத்தை எல்லாம் புற பார்க்கலாம், நீ சம்பாதிச்சு பெரிய ஆளை காட்டு உலகம் சொல்லும். ஆனா வேற சொல்லுங்க, நீ சம்பாதிக்க நல்லதா, ஆனா சம்பாதிக்கிற வச்சு நீ சந்தோஷமா இருக்கப்பா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழுகிற காலத்தில் உனக்கு பணம் உனக்கு பிரயோஜனப்படலைன்னா நீ செத்த பிற்பாடு வார பணம் உனக்கு எதுக்கு? ஹலோ, சில நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்க. ஒரு மனிதனோட குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவருடைய டயலா, நான் பணக்காரனாக பிறந்தேன், நான் சாகும் போதும் பணக்காரனாகவே சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை அவர் செலவு பண்ணாமல் வந்த பணத்தெல்லாம் பேங்கில் போட்டு நகை வாங்கி 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 அப்படியே லாக்கரில் வச்சுருந்தாராம். பணத்தை சேர்த்து வச்சு அடிப்படை தேவைக்கு கூட மனைவி கொடுக்க மாட்டாராம், பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டார், பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கல. நான் பணத்தை தந்தா பணம் எல்லாம் அழிஞ்சு போயிடும், நீங்கள் செலவு பண்ணி தீர்த்துருவீங்கன்னு சொல்லி பணத்தை சேர்த்து வச்சு கடைசியில் வியாதி வந்து வறுமையில செத்து போயிட்டான். பணம் இருக்கு பேங்க்ல, கோடி கணக்கில் போட்டு வச்சிருக்கிறான், ஆனா பணம் பிரயோஜனப்படல. முட்டாள். அவனுடைய திட்டத்தை பார்த்தீங்களா? தான் பணக்காரன பிறந்த பணக்காரனதான் இந்த வீண் பெருமை எதுக்கு? அந்த பணம் நமக்கு உதவி, அந்த பணம் எதுக்கு? எது சம்பாதிச்சு யாருக்கு வச்ச? நீ பணக்காரன செத்த, இப்ப அந்த பணம்
கவனிக்கிறீங்க தானே? இருக்கிற காலத்தில் நம்ம வச்சு சந்தோஷப்படுவோம். நம்ம செத்த பிற்பாடு கட்டி ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது பிரசங்கியுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாக இருக்கும் நன்மை அல்லாமல் வேற நன்மை இல்லை என்று கண்டேன். இதுவே அவன் பங்கு. தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படி அவனை திரும்ப பண்ணுகிறான். ஐயா, எல்லாம் இப்படி இருக்கிறபடினால மனுஷன் தான் செய்கிற தன்னுடைய வேலையில் தன்னுடைய பிரயாசத்தில் நீ மகிழ்ச்சியாக இருக்க பாருப்பா. உள்ளதை வச்சு சந்தோஷமாக அனுபவிக்க பாரு. உள்ளதை வச்சு நிம்மதியாக இருக்கிற வழியை பாரு அப்படின்னு ஆலோசனை கொடுக்குற. பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் வாசிப்போம். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கணும், கண் கண்டதே நலம், இதுவும் மாயும் மனுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆசை ஆசை யாருக்கு தான், யாரைத்தான் ஆசை விட்டது? நீ அலைந்து கண்ணு தேடுகிறபடியெல்லாம் வாழணும் வாழணும் வாழணும், அப்படி வாழணும் இப்படி வாழணும். அவன் அப்படி ஆயிட்டானா, அவன் பெரிய வீடு கட்டினானா, அவனை விட பெரிய வீடு வாங்கணும். அவன் பெரிய டிவி வாங்கிட்டானா, அவனை விட பரிசா வாங்கணும். அவன் அதை வாங்கினானா, அவனை விட பரிசா வாங்கணும். அவனுக்கு ஏற்றபடி வாழணும் வாழணும் வாழணும். கண் தேடுகிறபடியெல்லாம் அவன் வாழ்க்கையை அமைச்சிட்டு இருந்தானா வீண். வேதவசனம் சொல்லுகிறது, இருக்கிறத வச்சு சந்தோஷமாய் வாழ கற்றுக்கொள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பிரசங்கி சொல்லுகிறாரு, என் பிரயாசத்தின பலம் வீண், அது மாயை. அந்த மாயையில் என்ன செய்ய, நீ ஞானமாய் வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து சந்தோஷமாக போய் சேரு. இருக்க நாளில் வருத்தத்தோடு வாழாதன்னு சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நம்ம கையிலேயே இருக்குது. ஏன் நான் சந்தோஷமாக வாழணும் தான் ஆசைப்படுகிறேன், நான் மகிழ்ச்சியாக வாழணும் தான் ஆசைப்படுகிறேன், ஆனால் முடிய மாட்டேங்குது. இது நிறைய பேரோட பிரச்சனை. அதுதான், ஐயா நான் வேணும்னா ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், வேணும்னா இவ்வளோ வேதனைப்பட்டு இருக்கிறேன், நான் நிம்மதியாக வாழணும் தான் ஆசை, சம்பாத்தியத்தை வச்சு நான் நிம்மதியாக வாழணும் தான் ஆசைப்படுகிறேன். உண்மைதான், நீங்கள் சொல்கிறது உண்மைதான், 100க்கு 100 உண்மைதான். நம்முடைய பிரயாசம் பலனை அனுபவித்து சந்தோஷமாக இருக்கிற நம்ம கையில் இல்லை. பிரசங்கியுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், பிரசங்கியுடைய புஸ்தகம் 5ஆவது அதிகாரம் அவருடைய 19ஆவது வசனம் சொல்லுகிறது, தேவன் ஐஸ்வரியத்தின் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அனுக்கிரகம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய. நம்ம சம்பாதிக்கிறது, அதை வச்சு நம்ம அனுபவிக்கிறதுலாம் நம்ம கையில் இல்லை. அப்படியே சொல்லி நம்ம கையில் அது இல்லை, அது நம்ம கையில் இல்லை. அப்படி நம்ம சம்பாதிக்கிறத வச்சு நம்ம அனுபவிப்பது, நம்ம சம்பாதிக்கிற வச்சு நம்ம அனுபவது ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சூப்பர் ஸ்டார், அப்படி தானே? சூப்பர் ஸ்டாரோட ஒரு அறிக்கை அவர் போட்டிருந்தார், எனக்கு பணம் இருக்குது, புகழ் இருக்குது, சமாதானம் இல்லை. தெரியுமா உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் தான், பெரிய ஸ்டார் தான். அவனுக்காக சாகிறதுக்கு 1000 பேர் இருக்கான். போட்டிருந்தா, எனக்கு பணம் இருக்குது, புகழ் இருக்குது, நான் புகழின் உச்சியில் இருக்கிறேன், வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. ஒரு பேட்டியில் சொன்னார், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் அதை அனுபவிக்கிற அதிகாரம் அவங்ககிட்ட இல்லை. உலகத்தின் பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் பணம் இருக்குது, உலகத்தையும் அவங்க வாங்கலாம், ஆனால் அதை அனுபவிக்கிற அதிகாரம் அவங்கக்கிட்ட இல்லை. ஏன்னா அதை கொடுப்பது தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. நம்ம நிறைய சம்பாதிக்கலாம், எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், எவ்வளோ வேணும் பிரயாசப்படலாம், ஆனால் அதை வச்சு சந்தோஷமாக இருக்கிறது நம்ம கையில் இல்லை. அது தேவன் நமக்கு கொடுக்குற அனுக்கிரகம். அல்லேலூயா. 20ஆவது வசனம், அது அந்த வேத பகுதியில் நீங்கள் 20ஆவது வசனம் 5ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி அனுக்கிரகம் பிறகுறவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடினா அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையா. அது புதிய மொழிபெயர்ப்பு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வாழ்நாள் காலம் எவ்வளவு வேகமாய் ஓடுகிறது என்பதை அவன் கவனிப்பதில்லை. ஏனென்றால் உண்மை தேவன் அந்த உள்ளத்தை அந்த அளவுக்கு சந்தோஷத்தினால் நிரப்புகிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு அனுக்கிரகம் வந்துச்சுன்னா, ஒரு அனுபவிக்கிற அனுக்கிரத்தை ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா அவன் நிறைவாயிருப்பான். அவனோட வாழ்க்கை எப்படி ஓடுறனே தெரியாத அளவுக்கு அவன் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாய் ஓடிக்கொண்டே இருப்பான். அவன் கிட்ட இருந்த சந்தோஷத்தை எடுத்து போடவே முடியாது. ஆகவே நமக்கு தேவை, நம்ம சம்பாதிக்கலாம், உயர்ந்த நிலைமைக்கு வரலாம், மற்றவர்கள் போற்றுகிற அளவுக்கு நமக்கு செல்வம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனாலும் அதை வைத்து அனுபவித்து மகிழ்ச்சியாக வாழ்வது
தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்தால் மாத்திரமே. அப்போ தேவை தேவனுடைய அனுக்கிரகம். ஆமென். அல்லேலூயா. மாயையான அந்த கையின் பிரயாசத்தை மகிமையானதாய் மாற்ற வேண்டும் என்றால் தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு வேண்டும். அதுக்கு சில காரியங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். ஒன்று, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்போ ஒருத்தர் மனுஷனுக்கு இது அனுக்கிரகம் உண்டாகணும்னா அவன் கர்த்தரை தேடணும். முதல் இடம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். முதலாவது கர்த்தரை தேடுவதற்கு அவன் சொல்லணும். வேலைன்னு ஓடி கர்த்தரை மறந்து, ஆராதனைகளை மறந்து, வேலை தான் முக்கியம் அப்படின்னு வேலைன்னு ஓடுனா அவனுக்கு பணம் வரும், அவனுக்கு செல்வம் வரும், அவனுக்கு எல்லாம் நிறைவா வரும். ஆனால் அதை அனுபவிக்கிற அதிகாரம் அவனிடத்தில் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் இருந்தா ஆண்டவர் தருவாரா? நிறைய கேள்வி. ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்தால் ஆண்டவர் தந்துடுவாரோ? கோயிலுக்கு வந்தால் ஆண்டவர் தந்துடுவாரா? அல்லேலூயா. நீ சம்பாதிக்கிறதும், நீ நிறைவாக சம்பாதிக்கிறோம், வேலையுடைய பிரயாசம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா கர்த்தர் அனுக்கிரகம் செய்யணும் ஐயா. கர்த்தர் அனுக்கிரகம் செய்யணும். ஒருவேளை வானத்தை திறந்து உனக்கு வீட்டில் பணத்தை கொட்ட மாட்டார் தான். வானத்தை திறந்து உனக்கு நிறைவான எல்லாத்தையும் கொட்டிக்கொண்டே இருக்க மாட்டார் தான். ஆனால் நீ சம்பாதிக்கிற வச்சு சந்தோஷமா இருக்கணும்னா, உன் கையின் பிரயாசம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நீ கர்த்தரை தேடியே ஆக வேண்டும். ஏன்னா அவரை தேடினால்தான் அது உனக்கு அனுக்கிரகமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேலை முக்கியம்தான். வேலை செய்யாமல் இருந்தால் எவனும் நமக்கு தரமாட்டான். நம்ம சம்பாதிக்கணும், நம்ம குடும்ப ஆசையும் நம்ம தான். ஆனால் அது பிரயோஜனப்பட வேண்டும் என்றால் தேட வேண்டியது கர்த்தரை தேடணும். எங்கே இருந்தாலும், எங்கே இருந்த சிலருக்கு இங்கே வர முடியாது, தூர இடத்துல அங்கே வாய்ப்பு கிடைக்கிற இடங்களில் கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடி தேவனுக்கு ஒரு மனுஷன், எந்த மனுஷன் முன்னுரிமை கொடுக்குறானோ அவன் குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருப்பான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். அல்லேலூயா. இரண்டாவது உபாகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும் நீ அன்பு கூறுவாயாக. முழுனா ஃபுல்லாக சொல்லப்பட்டிருக்கு. முழுனா அங்கே கேப்பே இல்லை, அங்கே இடமே இல்லை, வேற ஒருத்தனுக்கு அங்கே இடமே இல்லை, அங்கே பணத்துக்கு இடமே இல்லை, அங்கே பொல்லாத காரியங்களுக்கு இடமே இல்லை. முழுவதுமாக தேவனிடத்தில் யாரெல்லாம் அன்பு கூறுகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவங்களை சந்தோஷமாய் வைப்பார். ஆமென். 128ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளையும் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். 3வது, கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தர் சில ஆளு நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன், நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன். நீ மனுஷனுக்கு பயப்படுறியோ இல்லையோ, நீ உலகத்துக்கு பயப்படுறியோ இல்லையோ, நீ கர்த்தருக்கு பயந்தாதான் உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருக்கு எந்த மனுஷன் பயப்படாமல் இருக்கிறான்னு கண்டிப்பாக ஆசீர்வாதம் இருக்கவே முடியாது. வாழ்க்கையில் ஒரு நாளும் முன்னேற முடியாது, ஒரு நாளும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கவே முடியாது. அவன் வேதனை மேலே வேதனை அனுபவிச்சுட்டு தான் இருப்பான். கர்த்தருக்கு பயந்தவன் வழிகள் நடக்கிறவர் வேணும். கர்த்தருக்கு பயம் வேணும். இன்னைக்கு துணிகரமாய் தான் நடக்கிறாங்க, கர்த்தருடைய காரியத்தை துணிகரமாய் தான் நடக்கிறாங்க. உங்கள் துணிகரம் ஒரு நாள் உங்களை வீழ்த்தும், உங்கள் துணிகரம் ஒரு நாள் உங்களை கவிழ்த்து போட்டு விடும். ஒரு நாள் தேவனிடத்தில் மட்டும் துணிகரம் கொள்ளவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படுறதும் உலகத்துக்கு பயப்பட 2வது விஷயம். ஆனால் முதல்ல கர்த்தருக்கு பயப்படுறது கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டருக்கு கொஞ்சமாவது ஆண்டருக்கு பயந்து நடையுங்க. கர்த்தருக்கு பயப்படாமல் நடக்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். அங்கே சொல்லப்படுகிறது, யார் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவன் தான் தன் கையின் பிரயாசத்தை சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பான். அல்லேலூயா. இல்லைனா கர்த்தருக்கு பயப்படாமல் சம்பாதிக்கிறவன் தன் இழந்து கொண்டே தான் இருப்பான். அவன் வாழ்க்கையில் ஒரு நாளும் நிம்மதி இருக்காது. 4வது உபாகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லி, உன் தேவனாய கர்த்தர் கொடுத்துக்கிற எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படி. ஆமென். கீழ்ப்படியும் பொழுது தான் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவது, கீழாகாமல் மேலாவா. உன் கையும் பிரயாசத்தை சந்தோஷமாக சாப்பிட முடியும். கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியணும். 5வது மத்தேயு 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்க, கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்துங்கள். வாசிங்க அந்த வசனத்தை. மத்தேயு 22:21. அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்க. அல்லேலூயா.
அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரிகளெல்லாம் நம்ம கட்டணும், அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லாம் கொடுக்கணும். நிறைய ஆட்கள் அரசாங்கத்தை ஏமாற்றிட்டு இருப்பாங்க. அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியது எல்லாம் நமக்கு சரியாக கட்டியே ஆகணும், அங்கே ஏமாற்றக்கூடாது, வஞ்சிக்கக்கூடாது. அதே போல தான் கடவுளுக்கு உரியதை நம்ம வஞ்சிக்கவே கூடாது. நம்ம வேலையில் ஆசீர்வாதமாக இருக்கணும், குடும்பத்தில் ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம கர்த்தருக்குரியதை கொடுத்து ஆகணும். கர்த்தருக்குரியதை வஞ்சித்தா அவரும் நம்மை வஞ்சிப்பார். ஆமென், அல்லேலூயா. முதலாவது தேவனை தேடணும், அவரை முழுமையாக அன்பு கூறணும், அவருக்கு பயந்து நடக்கணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கும் அரசாங்கத்துக்குரியதை அரசாங்கத்துக்கும் செலுத்தணும். ஆறாவது எபேசியர் 4வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதனுடைய 28வது வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 4:28, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவை. அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு காரியம் சொல்லியே, அடுத்தவனுக்கு உதவி செய். உன் பிரயாசம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா குறைச்சல் உள்ளவனுக்கு கொடு, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடு. உன் சொந்த சகோதரன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது கஷ்டப்பட்டு இருக்கிறான், ஒரு சொந்த சகோதரன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறான், நீ சொத்து சேர்க்கறதுலையும் நீ பணம் சேர்க்கறதுலையும் நீ உன்னை பெரிய ஆளாக காட்டிக்கொள்வதிலையும் முயற்சி பண்ணனா உன்னுடைய பிரயாசம் வீணாய் போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவ அன்பு என்ன தெரியுமா? சகோதர அன்பு. கிறிஸ்தவத்துடைய தத்துவம் என்ன தெரியுமா? ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து உதவணும், ஒருவரை தாங்கணும், கஷ்டப்படும் போது உதவி செய்யுங்க, ஒரு வேதனைப்படும் போது உதவி செய்யுங்க. திக்கற்று போய் அடுத்தவங்கிட்ட கண்டவன் கையிலெல்லாம் போய் அவன் கையேந்தி நிற்பான். தாயின் கூட பிறந்தவன், தாய்க்கு பிறந்தவன் கூட பிறந்த சகோதரன் கண்டவெல்லாம் கையிலெல்லாம் போய் கையேந்தி பிச்சைக்காரனை போல நிற்கிற பார்த்து நீ ரசிக்கிற. உனக்கு முடியும், முடியாதவங்களுக்கு கொடுக்க சொல்லல, உங்களுக்கு முடியும். உங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே கர்த்தர் தந்திருக்கிறார், உங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படி தரும் பொழுது உன் சொந்த சகோதரன், உன் சொந்த சகோதரி கண்டு உன் கையில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போவதற்கு நீங்கள் அனுமதிக்காதிருங்கள். இஸ்லாமியர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, உங்களுக்கு தெரியுமா? இஸ்லாமியர்கள் ஒரு பழக்கம் உண்டு. அவன் சகோதரன், அவன் சொந்த சகோதரன் மாத்திரமல்ல, அவனுக்கு தெரிஞ்ச வேலைத்த சகோதரன் ஒரு பிஸ்னஸில் விழுந்து போயிட்டான், பல நஷ்டம் அவனுக்கு வந்துடுச்சுன்னா அவனுக்கு உதவி செய்வார்களாம். அவர்கள் உதவி செய்வார்களாம், திரும்பவும் பணத்தை கொடுத்தே நீ பிஸ்னஸ் ஆரம்பி, நீ நல்லா இருக்கணும் அப்படி உதவி செய்வாங்களாம். சொந்த தாயின் சகோதரங்க இல்லாட்டாலும் பக்கத்தில் இருக்கிறவங்களை உதவி செய்வாங்களா. அப்படிப்பட்ட நல்லவன் அதான் வளர்ந்துட்டே இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்கு முன்வரும். நம்மளை ஏன்ற அளவுக்கு, அதுக்கு அவங்க எல்லாம் அங்கே உள்ளதெல்லாம் சம்பாதிக்கலாம், அவங்களுக்கு தான் கொட்டணும்னு நான் சொல்லலை. அவங்க கஷ்டப்படும் போது ஏன்றதை, உங்களால் ஏன்றதை மற்றவங்களுக்கு செய்து அப்படி கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானது. அப்போ நம்முடைய கையின் பிரயாசங்கள் மாயை, அது ஆசீர்வாதமாக இருக்கணும்னா தேவனுடைய அனுக்கிரகம் வேணும். அந்த தேவனுடைய அனுக்கிரகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென், அல்லேலூயா. சந்தோஷம் சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். இந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவன் பூமியில் உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாடுயிரே, இயேசுவே எந்த நாடுயிரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாடுயிரே, இயேசுவே எந்த நாடுயிரே. நான் பார்த்தோம் கையின் பிரயாசங்கள் மாயை. அடுத்து என்ன மாயை என்று 7வது காரியம் சொல்லுகிறது. பிரசங்கியுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம், பிரசங்கியுடைய புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி ஆகிறதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி ஆவதில்லை, இதுவும் மாயே. பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பார்களே அன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக சொல்ல பண ஆசை ஒரு மாயை. பணம் ஒரு மாயையான ஒரு காரியம்.
பணத்துக்கு மிகப்பெரிய வல்லமை உண்டு. உங்களுக்கு தெரியுமா? உயிரற்ற காகிதம் தான், உயிரற்ற நாணயம் தான். ஆனால் உயிருள்ள மனுஷனை ஆட்டி படைப்பது இந்த பணம் தான். உயிருள்ள மனுஷனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி கொண்டு இருக்கிறது இந்த பணம் தான். அந்த உயிரற்ற அந்த பேப்பர் அல்லது அந்த துட்டு, அந்த நாணயம் இல்லை மனுஷனை பைத்தியம் பிடிக்க வைக்கிறது, மனுஷனை தலகால் புரியாமல் அங்கே ஓட வைக்கிறது, அவனை ஒரு கதை பண்ணி கொண்டு இருக்கிறது இந்த பணம். அது இல்லைனாலும் பிரச்சனை தான், அது இருந்தாலும் பிரச்சனை தான். அல்லேலூயா. இல்லாதவருக்கு சேர்க்கணுங்கிற பிரச்சனை, இருக்கிறவங்களுக்கு அது எப்படி பாதுகாக்கணும், இவனை கொண்டு போயிடக்கூடாது, தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு அந்த பிரச்சனை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பணம் ஒரு மாயை, பணம் ஒரு மாயை. லாட்ரி எடுத்து பெரிய ஆள் ஆகணும் ரொம்ப பேர் ஆசைப்படுவாங்க. கேரளாவில் எனக்கு அமோகமாக நடந்து கொண்டிருக்கிற லாட்ரி விற்பனை. இப்பொழுது நியூ இயர் லாட்ரியை வச்சு 23 கோடி 23 கோடி. சப்பா கிடச்சின்னா நம்ம எங்கேயோ போயிருப்போம், அப்படிதானே? அதில் ஒரு கோடி கிடைச்சா கூட நம்ம எல்லாம் எங்கே போயிருப்போம்? ஒரு இடம் போக மாட்டான். லாட்ரியில் வெற்றி பெற்று பல கோடி பெற்றவர்களுடைய ஆராய்ச்சி எடுத்து பார்த்தாங்களாம், நிறைய பேர் தரித்திரத்தில் தான் செத்துருக்கான். நிறைய பேர் கடைசியில் சாப்பாட்டுக்கு வழி நம்ம செத்துருக்கான். தெரியுமா உங்களுக்கு? சில மாதங்களுக்கு முன்பாக கேரளாவில் ஒருத்தருக்கு லாட்ரியில் அடிச்சு எத்தனையோ கோடி அடிச்சு கடைசியில் அந்த மனுஷன் ஊரை விட்டு ஓடி போயிட்டான். தெரியுமா உங்களுக்கு? பேப்பரில் எல்லாம் படித்தது இல்லையோ? லாட்ரி விற்கிற ஆள் லாட்ரி அடிச்சிட்டு எல்லாரும் வந்து அந்த ஊத்திரப்படுத்த ஆரம்பித்தான். கடைசியில் வீடை விட்டு இடத்தை விட்டு ஓடியே போயிட்டான். பணம் கிடைக்கிறதுக்குள்ளாலே அவன் ஊரை விட்டு ஓடி போயிட்டான். இன்னைக்கு லாட்ரி எடுக்கணும் ரொம்ப பேருக்கு ஆசை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ளுங்க. அந்த ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க, லாட்ரியில் பல கோடி பரிசு பெற்ற பல பேருடைய இறுதி நாட்கள் பண பற்றாக்குறையிலையும் பல பேருடைய வாழ்க்கையில் இறுதியில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மறிக்கிற சூழ்நிலையில் உண்டாயிற்று. கோடிக்கணக்கில் வருமானம் உள்ள ஒரு நிறுவனம்னா இந்த திரைப்படத்துறை. நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் ஒரு படத்துக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும். நிறைய முற்காலத்தில் இருக்கிற நடிகைகள் எல்லாம் வருஷத்துக்கு பல படங்கள் நடித்து நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க. அதில் ஒரு பத்திரிகையில் வந்த அந்த செய்தி சொல்கிறது, கோடிக்கணக்கில் சம்பாதித்த டைரக்டர்கள், கோடிக்கணக்கில் சம்பாதித்த நடிகர்கள், கோடிக்கணக்கில் சம்பாதித்த நடிகைகள் அநேகர் கடைசியில் கடனை கட்ட முடியாமல் செத்து போயிட்டாங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. சில நடிகைகள் தற்கொலை பண்ணும்போது கடனாலே தற்கொலை பண்ணினார்கள். எவ்வளோ பணம் உனக்கு வந்துச்சு, எவ்வளோ நீ சம்பாதிச்சலாம் எங்க யோசித்து பாருங்க. போர்ஸ் என்கிற ஒரு பத்திரிகை இருக்கிறது. அதனுடைய அந்த புள்ளி விவரத்தின்படி வருஷத்துக்கு 80% பணக்காரர்கள் தங்கள் சொத்துக்களை இழந்து ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். பல காரணம். ஏன்னா சிலவன் ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு பணத்தை போடுவான், இழந்துருவான். சிலவன் பலவிதமான பிஸ்னஸில் போடுவான், இழந்துருவான். அந்த பணத்தை எப்படி பெருக்கணும்னு தெரியாமல் இன்னும் வேணும் இருக்கிற வச்சு சந்தோஷமாக இருக்காமல் இன்னும் வேணும்னு சொல்லி ஏதாவது ஒன்றில் போட்டு மொத்தத்தில் இழந்து போயிடறாங்க. இப்போ இந்த ஆன்லைன் ரம்மி அதை படிச்சுனீங்கன்னா அடிக்கடி அவர் 1 கோடி இழந்தார். அந்த 1 கோடி நீ பேங்கில் போட்டுட்டு மாதங்களை வட்டி வாங்கி நிம்மதியாக இருந்திருக்கலாம் ஐயா. பல லட்சங்களை இழந்து விட்டார்கள். அவன் தரித்திரன் அல்ல, பணம் இல்லாதவன் அல்ல. அவனுக்கு பணம் வந்துச்சு, அவனுக்கு எல்லாம் வந்துச்சு. ஆனா அதை எப்படி வச்சு வாழணும்னு தெரியல. நிறைய பேர் குடும்பத்தை நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல பணம் வருது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே போனால் கடன் தான் மேலே நிற்கி. ஏன்? காரணம் என்ன? பணம் சில நேரங்களில் மனிதனை ஓகோன்னு கொண்டு வைக்கும், சில நேரங்கள் ஒன்றும் இல்லாமல் பாதாளத்தில் கொண்டு விட்டுரும். அந்த அளவுக்கு பணம் மாயை. பணத்துக்கு அப்படிப்பட்ட பவர் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவராய் கர்த்தர் இந்த பணத்தை ஒரு கடவுளுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு. எங்கே சொன்னாலும் தெரியுமா? நீங்கள் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யாதீங்க. ஒன்று தேவனுக்கும் மனுஷன். அந்த பணத்தை நீ பார்த்தீங்கன்னா அது மணி காட் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. மேமன் காட். நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்க மேமன் காட் அப்படின்னு சொல்லப்படுது, மணி காட் அப்படின்னு சொல்லி பண கடவுள் அப்படின்னு சொல்லப்படுது. நீ தேவனுக்கு அல்லது பண கடவுளுக்கு ஊழியம் செய். 2ல் ஒரு ஆளுக்கு 2 பேருக்கும் ஊழியம் செய்ய முடியாது. அதுதான் அந்த வசனத்துக்கு விளக்கம். அப்போ கடவுளுங்கிறது பாருங்க, அந்த உண்மையான கடவுள் அவர் தான் யெகோவா தேவன், நம்முடைய தேவன். அல்லேலூயா.
அதனால தான் பொதுவாக சில அந்த கடவுள்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது. ஏன்னா கடவுள் பல இருக்குது, உலகத்தின் பல கடவுள்கள் இருக்குது. அது பணக்கடவுள் இருக்குது, வேற பல கடவுள்கள் உண்டு. ஆனால் மெய்யான இந்த கடவுள் என்று சொல்லப்பட நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே. கரங்களை தட்டி. அதனால் கடவுள்னு பொதுவாக சொல்லாதீங்க, அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, இயேசு. ஆமென். தேவன் என்று சொல்லுங்க. கடவுள் நிறைய பேர் கடவுள்னு சொல்ல போகிறேன். அப்போ எந்த கடவுளை நீ ஆராதிக்கிற? பணக்கடவுளையா? தேவன் உண்மையான தேவன், அந்த தேவனை யாரை ஆராதிக்க போகிறாய்? யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. பணப்பிரியன் பணத்தினால் ஒரு நாள் திருப்தி ஆவதில்லை. பிரசங்கி 5வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசித்தோமே, பணப்பிரியன் பணத்தினாலே ஒரு நாளும் திருப்தி ஆகாவதில்லை. பணம் தேவனை விட்டு மனுஷனை பிரிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல், அந்த அளவுக்கு அதுக்கு வல்லமை இருக்கு. பணம் உறவுகளை சின்ன பின்னமாக்கி நம்மை சிதறடித்து ஒண்ணுமில்லாமல் போகிற அளவிற்கு உறவுகளை சின்ன பின்னமாக்குற வல்லமை பணத்துக்கு இருக்கிறது. ஒட்டி பிறந்தவர்களையும் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற பவர் பணத்துக்கு இருக்கிறது. உலகத்தை ஏமாற்றி உறவுகளை பகைத்து பணத்தை சேர்க்கிறவர்கள் இன்னைக்கு பெருகி விட்டார்கள். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளணும், எவ்வளவு தான் பணத்தை சேர்த்தாலும் நம்ம போகும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. பண ஆசை என்கிற பேய் ஒரு மனுஷனை பிடிச்சிட்டுன்னா எந்த உபவாசம் பண்ணினாலும் போவாது, எந்த ஜெபம் பண்ணினாலும் போவாது. அந்த பண ஆசை என்கிற பேய் ஒரு மனிதனை ஒன்றும் இல்லாமல் ஆக்குற அளவுக்கு அவன் ஆட்டி ஒன்றும் இல்லாமல் செஞ்சு விடுகிறது. ஆகவே பண ஆசைங்கிற பேய் உங்களை பிடித்து கொள்ளாதபடிக்கு கவனமாயிருங்கள். அல்லேலூயா. அது நம்மளை அலக்கழிச்சிரும், நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடும். நம்மளை மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் பணம். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது நீங்கள் நெட்டில் போய் பார்க்கலாம். 1999ஆம் வருஷத்திலிருந்து 2019 வருஷம் தான், 2009 2019 வரையிலும் அந்த வருஷங்களிலே அமெரிக்காவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. திடீர்னு ஜனங்கள் எல்லாம் மயங்கி விழுந்து செத்துட்டு இருந்தாங்க. அதில் அதிகமாக முதியோர்கள், பெண்கள், வேலைக்கு போகிற பெண்கள், சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் மரித்துட்டு இருந்தாங்க. ஒன்றுமே புரியலை. கொள்ளை நோய் ஒன்றும் இல்லை, எந்த கொள்ளை நோயும் இல்லை, ஆனால் செத்துட்டு இருக்கிறாங்க. எண்ணிக்கை அதிகமாகி கொண்டு இருக்கிறது, லட்சத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் பாதிக்கப்பட்டு மயங்கி விழுகிறோட எண்ணிக்கை 10 லட்சத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் அமெரிக்க அரசாங்கம் சுதாரித்து கொடுக்குது. என்ன நடக்கு? அந்த அமெரிக்க சுகாதாரத்துறையை சுதாரித்து கொண்டு உண்மையில என்னத்தான் நடக்கு? எந்த கொள்ளை நோயும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, இவர்கள் யாரும் போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டவர்கள் இல்லை. அப்போ என்னதான் நடக்கு என்று சொல்லி அவங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்களா. அந்த 10 வருஷம் கழிஞ்சு இப்போ தான் முதல் ஆராய்ச்சி ஆரம்பித்து தான் செத்து போனாங்க. அந்த பிரச்சனையால் செத்து போனவங்க 1 லட்சம். அப்போ எத்தனை லட்சம் பேர் செத்து போனாங்கன்னு தெரியல. அவங்களை செக் பண்ணி பார்த்த பொழுது அவர்கள் ஒரு வலி நிவாரணியை பயன்படுத்தின தெரிஞ்சிச்சு. ஒரு ஸ்ப்ரே, அவங்களுக்கு வலி வரும்போது அந்த அந்த நாக்கு கிளந்த ஸ்ப்ரே அடிப்பாங்களாம். இதுதான், அது ஒரு மருந்து. அந்த மருந்து கேன்சர் முற்றி அதனால ரொம்ப துடிச்சிட்டு வலி தாங்க முடியாது. அப்படி துடிக்கிறவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வலி நிவாரணி தான். அதனுடைய பேர் சப்சிஸ் என்கிற வலி நிவாரணி. அப்படி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்காக போராடி கண்டுபிடிச்சாங்க. அதை கண்டுபிடித்தவர் ஜான் கபூர் என்கிறவர். அவர் பஞ்சாபை சார்ந்தவர். அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாரு. இந்த வலி நிவாரணியை கண்டுபிடிச்சாரு. இந்த வலி நிவாரணியில் பயன்படுத்துகிற ஒரு பொருள், அது ஒரு போதைப் பொருளை வச்சு தான் அதை கண்டுபிடிச்சாங்க. இப்போ அதை கண்டுபிடிச்சிட்டாரு. இவருடைய பிஸ்னஸ் ஓடவே இல்லை. ஏன்னா எத்தனை பேர் தான் கேன்சரில் இருப்பாங்க, ரொம்ப அதுவும் சாதாரண கேன்சருக்கு கொடுக்கக்கூடாது, ரொம்ப வேதனையாக படுகிறாங்க, அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஆட்கள் ரொம்ப கம்மி. இவருடைய பிஸ்னஸ் ஓடலை, தொழில் ஓடலை. இப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறார், என்ன பண்ணுறது, பிஸ்னஸை வளர்க்கணுமே என்ன பண்ணி அவள் யோசிக்க ஆரம்பித்து அவருடைய நிறுவனத்தின் மூலமாக இப்போ நிறைய பேரை வேலைக்கு எடுத்து அந்த நோயாளிகளை சந்தித்தா பிரயோஜனம் இல்லை, இப்போ டாக்டர்களை சந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொரு ஆஸ்பத்திரியும் போய் டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க. டாக்டர், இந்த உங்களுக்கு வலின்னு வர்றவங்களுக்கு, எந்த வலியாக இருந்தாலும் அந்த வலின்னு வர்றவங்களுக்கு இந்த மருந்தை கொடுங்க, உங்களுக்கு இவ்வளோ கமிஷன் கிடைக்கிறது, அதனால் இந்த மருந்தை கொடுங்கன்னு சொல்லி டாக்டர்கிட்ட பேசாங்க. இந்த வலியில் நிறைய டாக்டர்கள் விழ ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ சாதாரணமான வலின்னு போனாலும் இந்த மருந்தை அவங்க பயன்படுத்த இதுக்குள்ள போதைப் பொருள் இருக்குது. போதைப் பொருள் அந்த ட்ரக்ஸுக்குள்ள ஒருடைய காரணம் என்னென்னா, ஒரு முறை அதை பயன்படுத்தினா போதும், திரும்ப விடவே முடியாது.
அதுதான் நிறைய பேர் கஞ்சாவுக்கு அடிமைப்பட்டு, தெரியாமலே அடிமைப்பட்டு, சில போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டு சிக்கி கிடக்கிற அவங்களை விடுதலை பண்ணுற ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? அது ஒரு முறை பயன்படுத்தினா அது விடவே விடாது, திரும்ப அவங்க பயன்படுத்தணும். அதே போல தான் இந்த வலின்னு போகிறவங்களுக்கு அது 2 முறை தான் அந்த மருந்தை கொடுக்கணுமா, அரசாங்கத்தில் அப்படி தான் அனுமதி வாங்கிதான். ஆனால் இவங்க டாக்டர்கள் இப்போ பரிந்துரைக்க ஆரம்பிச்சுட்டாங்க, இனி 1 வாரம் போடு, 2 வாரம் அதை பயன்படுத்தி சொன்ன உடனே பிஸ்னஸ் அதிகமாயிடுச்சு, டாக்டர்களுக்கு கமிஷன் வர ஆரம்பிச்சு, இதை ஏற்றுக்கொள்ளாத டாக்டர்கள் சொகுசான வாழ்க்கை, சொகுசான பங்களா எல்லாம் கட்டி கொடுத்தாங்க, வெளிநாடுகளுக்கெல்லாம் டூர் கூட்டிட்டு போனாங்க. இதனால டாக்டர்கள் அதை மயங்கி யாரெல்லாம் வலின்னு வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. முதியோர்களுக்கு தான் அதிகமாக அவங்களுக்கு வயதாக வலிகள், உடம்புல வலி வரும், முதுகு வலி, கால் வலி வரலாம், அதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போய் களைச்சி வரும் ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்பாங்க, சாதாரணமான வலி தான், அவங்களுக்கு டாக்டர் இதை பரிந்துரைத்தை செய்வார். அப்படியே கோடிக்கணக்கில் பணம் புரள ஆரம்பிச்சது. ஆனால் லட்சக்கணக்கில் மனிதர்கள் செத்து கொண்டிருந்தார்கள். லட்சக்கணக்கில் மனுஷங்க செத்து கொண்டிருந்தாங்க. என்ன பண்ணணும்னே தெரியல. அதை தடுப்பதற்கு அரசாங்கம் எவ்வளோ முயற்சி பண்ணிச்சு, அங்கே முடியலை. கடைசியில் அந்த ஜான் காபூருடைய அந்த கம்பெனியை சீல் வச்சாங்க. ஜான் காபூரை பிடிச்சி என்ன செஞ்சாங்க, ஜெயிலில் அடைத்தாங்க. இது உண்மையாக நடந்த சம்பவம். நீங்கள் நெட்டில் பார்க்கலாம், ஜான் காபூர் அலுவலில் போட்டு பாருங்க. அங்கே சப்சிஸ்ங்கிற அந்த மருந்தை போட்டு பாருங்க. இன்னைக்கு இப்போ நடந்தது என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த 2003 கொரோனா வந்துச்சு தெரியுமா? அந்த நேரத்தில் அந்த பிரச்சனை அதிகமாக ஆயிடுச்சு. ஆகவே அவரை கைது செய்ய பார்த்தாங்க. கொரோனா வந்ததால தப்பிச்சிட்டார். ஆனால் கொரோனா எல்லாம் முடிஞ்சு இப்போ நடந்த சம்பவம், பணாசை, பெருசாகணும் செத்தவன் லட்சக்கணக்கில். கண்டுபிடிக்கப்பட்ட பிற்பாடு தான் 1,00,000 பேர். அப்போ கண்டுபிடிக்க அந்த 10 வருஷத்தில் எத்தனை பேர் செத்து இருப்பாங்க, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. பணாசை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். கருவிலிருந்து கல்லறை வரைக்கும் இன்னைக்கு பணம் தான். ஆமென், உண்மைதானே? கருவிலிருந்து கல்லறை வரைக்கும் இன்னைக்கு பணம் தான். பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஒரு அருமையான பாடல், ஒரு பழைய பாடல் உண்டு. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை தேவை, உலகில் சில்லறை தேவை. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை தேவை, உலகில் சில்லறை தேவை. நல்லோர்க்கும் பொல்லோருக்கும் நாட்டில் வாழு எல்லோருக்கும், நல்லோர்க்கும் பொல்லோருக்கும் நாட்டில் வாழு எல்லோருக்கும். எல்லாருக்கும் இருப்பவர்க்கும் ரோட்டில் பிச்சை எடுப்பவர்க்கும், எல்லாருக்கும் இருப்பவர்க்கும் ரோட்டில் பிச்சை எடுப்பவர்க்கும். கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை தேவை, உலகில் சில்லறை தேவை. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை தேவை, உலகில் சில்லறை தேவை. கட்டிய மனைவியானாலும் பெற்றெடுத்த பிள்ளையானாலும், கட்டிய மனைவியானாலும் பெற்றெடுத்த பிள்ளையானாலோ, உன்னோடு ஒட்டி பிறந்தாலோ, நல்ல நண்பனாய் கட்டி பிறந்தாலோ, உன்னோடு ஒட்டி பிறந்தாலோ, நல்ல நண்பனாய் கட்டி பிறந்தாலோ. அதற்கும் கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை தேவை, உலகில் சில்லறை தேவை. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை தேவை, உலகில் சில்லறை தேவை. இயேசுவை காட்டி கொடுத்ததோ இந்த சில்லறையின் தாகத்தினாலே, ஏற்றுவை காட்டி கொடுத்ததோ இந்த சில்லறையின் தாகத்தினாலே. கையாசி குஷ்டரோகியானதோ இந்த சில்லறையின் மோகத்தினாலே. நல்ல கையாசி குஷ்டரோகியானதோ இந்த சில்லறையின் மோகத்தினாலே. அதனால் கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை தேவை, உலகில் சில்லறை தேவை. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை தேவை, உலகில் சில்லறை தேவை. பணமோ எல்லாவற்றுக்கும்
உதவும் என்றுதான் வேதம் சொல்லுது. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்றுதான் வேதம் சொல்லுது. ஆனாலும் பண ஆசைதான் எல்லா தீமைக்கும் வேறானது. ஆனாலும் பண ஆசைதான் எல்லா தீமைக்கும் வேறானது. பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைங்க, அந்த வாழ்க்கையில் இயேசு இருந்தா தொல்லை இல்லைங்க. பணம் மட்டுமே இருப்பதுதான் வாழ்க்கை இல்லைங்க, அந்த வாழ்க்கையில் இயேசு இருந்தா இல்லைங்க, எப்பவும் தொல்லை இல்லைங்க. அதனால் கருவறை முதல் கல்லறை வரைக்கும் இயேசு போதும், எவருக்கும் இயேசு போதும். கருவறை முதல் கல்லறை வரைக்கும் இயேசு போதும், எவருக்கும் இயேசு போதும். நல்லா இருக்கும் பொல்லாருக்கும் நாட்டில் வாழும் எல்லாருக்கும், நல்லா இருக்கும் பொல்லாருக்கும் நாட்டில் வாழும் எல்லாருக்கும், எல்லாருக்கும் இருப்பவர்க்கும் ரோட்டில் பிச்சை எடுப்பவர்க்கும், எல்லாருக்கும் இருப்பவர்க்கும் ரோட்டில் பிச்சை எடுப்பவர்க்கும் கருவறை முதல் கல்லறை வரைக்கும் இயேசு போதும், எவருக்கும் இயேசு போதும். கருவறை முதல் கல்லறை வரைக்கும் இயேசு போதும், உனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு போதும், நமக்கு இயேசு போதும். அல்லேலூயா. கருவறையிலிருந்து கல்லறைக்கு போகிற வரைக்கும் இன்னைக்கு பணம் 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 இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. உண்மைதான். அல்லேலூயா. பணம் இருந்தால் தான் சாப்பிட முடியும், பணம் இருந்தால் தான் துணிமணி வாங்க முடியும், பணம் இருந்தால் தான் நல்ல வீட்டில் வசிக்க முடியும். எல்லாவற்றுக்கும் பணம் தேவை. ஆனால் பணத்தால் எல்லாவற்றையும் வாங்க முடியாது. சுருக்கமாக அந்த சில சம்பவங்களை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். சம்பவங்கள் சொல்லி, பணத்தினாலே குடும்ப பிணைப்பை வாங்கவே முடியாது. தன் அப்பா வேலை வேலை வேலைன்னு ஓடிட்டே இருக்கிறார், வேலை தான் கதைன்னு ஓடிட்டே இருக்கிறார், பணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. அந்த +2 படிக்கிற அந்த மாணவி சொல்லுகிறா, எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்கு, எதுக்குமே குறையில்லை, ஆனால் அப்பா எங்கள் கூட இருக்கிறது தான் குறையா இருக்கு. எங்கள் கூட இருக்க மாட்டேங்கிறார். அப்பா அந்த முகமுக பார்த்து பேசி பல வருஷம் ஆச்சு. ஒரே வீட்டில் தான் அவருக்கு வேலை தான் முக்கியம், குடும்பம் முக்கியம் இல்லை. என்ன பண்ணுறனே தெரியலை. ஒரு பிள்ளையுடைய ஆதங்கம். பணத்தினாலே குடும்பத்துடைய அன்பையோ பாசத்தையோ ஒரு நாளும் வாங்க முடியாது. குடும்பத்தாருடன் நேரத்தை செலவிடுவது தான் அது ஒரு முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. நமக்கு ஒரு மனைவி, நமக்கு பிள்ளைங்க, அல்ல நம்ம கணவன் பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க கூட நேரம் செலவு பண்ணாமல் பணம் 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 வேலை வேலைன்னு ஓடி நீ சம்பாதிச்சு எங்கே தான் கொண்டு போகிற? நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நம்ம பிள்ளைக்கே திருப்தி இல்லை, நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் நம்மளோட மனைவிக்கே திருப்தி இல்லைன்னா நம்ம சம்பாதிச்சு தான் என்ன பிரயோஜனம்? பணத்தினாலே குடும்ப பிணைப்பை வாங்கவே முடியாது. 2, பணத்தினாலே குடும்ப பாதுகாப்பை உண்டாக்கவே முடியாது. நல்லா படி, கை நிறைய சம்பாதி, நீ நல்லா சம்பாதிச்சு நல்ல வேலைக்கு வரணும், நல்ல வேலை செஞ்சு நல்லா நீ செட்டில் ஆகணும். நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆன பிற்பாடு ஒருவேளை உன் புருஷனுக்கு நல்ல வேலை இல்லைன்னா, அல்லது உன் புருஷன் உன்னை நல்லா கவனிக்கலைன்னா, நீ சொந்த காலில் நிற்கணும். அதுக்காக நல்லா படி படி படி, நீ நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா ஒரு பிள்ளையை எப்போதும் அப்படியே அழுத்திட்டே இருப்பாங்களா? அந்த பிள்ளை கண்ணீரோடு சொல்றா, பணம் தான் எங்கள் அம்மாவுக்கு முக்கியம், எங்க அம்மாவுக்கு பணம் தான் முக்கியம். நான் சம்பாதிச்சு பெரிய சம்பாத்தியக்காரியா மாறணும், என் காலில் நிற்கணுமா? அப்படி நான் வாழ்க்கை எதுக்குயா? என் காலையே நான் நிற்கணும்னா எனக்கு எதுக்கு புருஷன், எனக்கு எதுக்கு பிள்ளை? நான் சம்பாதிச்சு அப்படியே நான் இருந்துட வேண்டியதானே. ஆனால் நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுகிறேன். நான் ஒரு கணவனோடு பிள்ளையோடு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன். என் அம்மாவுடைய ஆசையோ பணம் பணம் பணம். நான் என்ன செய்வது? கதறுகிறா ஒரு பெண். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சொல்லுவாங்களா, நீ பணம் இருந்தால் தான் அவனுக்கு பாதுகாப்பு, பணம் இருந்தால் தான் அவனுக்கு பாதுகாப்பு. வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பதன் லட்சியமோ பாதுகாப்புக்கு பணம் சேர்ப்பது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் பணம் ஒரு நாள் நம்மளை விட்டு திருடு போயிடுச்சுன்னா, எவனாவது கண்ணில் கையெழுத்து போட்டு நம்ம பணத்தை எடுத்துட்டானா, அல்லது பணத்தை ஏதாவது விதத்தில் அடிச்சுட்டு போயிட்டானா, அல்லது ஏதோ விதத்தில் பணம் எல்லாம் அழிஞ்சு போயிட்டோம், என்ன பண்ணுவீங்க? பணம் உங்களை காப்பாற்ற முடியுமோ? பணம் இருந்தால் நோய் வராமல் உங்களை காப்பாற்ற முடியுமா?
பணம் இருந்தால் விபத்து வராமல் உங்களை காப்பாற்ற முடியுமா? நீங்கள் லட்சக்கணக்கில் பணம் வச்சிருங்க, விபத்து வராமல் உங்களால் காப்பாற்ற முடியுமோ? மரணம் வராமல் உங்களை தப்பு வைக்க முடியுமோ? இந்த உலகத்தில் எல்லாம் வாங்கலாம், ஆனால் நல்ல வாழ்க்கை பணத்தினால் வாங்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெண்ணுக்கு 100 பவுன் கொடுத்தாங்க, 1 கோடி ரூபா கொடுத்தாங்க, ஒரு கார் கொடுத்தாங்க. அவ்வளோ வசதியா டவுரியோடு போனான். ஒரே மாசத்துல திரும்ப வீட்டில் வந்திருந்தா. என்னம்மா சாதிச்சிட்டீங்க ஐயா? என்ன சாதிச்சிட்டீங்க? மகளுக்கு கோடி கொடுத்தீங்களே, இன்னைக்கு உங்க மக வாளாவட்டியா இருக்கிறாளே, எதை சாதித்தீர்கள்? இன்னைக்கு நிறைய பேர் சம்பாதிக்கிற, படிக்க வச்சு பிள்ளை பல்ல பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை வாழ கற்றுக் கொடுங்கள். இந்த சமுதாயம் இன்னைக்கு சீர்கட்டு போய் கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு சொந்த காலம் நில்லுன்னு சொல்லி அவங்க வளர்ந்த பிற்பாடு சொந்த காலம் நிற்கிறதுக்கு புருஷனை மதிக்கிறது இல்லை, பிள்ளைகளை மதிக்கல, குடும்ப வாழ்க்கையை புறக்கணிச்சுட்டு இன்னைக்கு தாறுமாறா போயிட்டு இருக்காங்க. தெரியுமா உலகம்? இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை நல்ல குடும்ப வாழ்க்கை இல்லை. புருஷன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம். இதுக்காக அவை ஆண்டவர் நம்மளை எல்லாம் உருவாக்கினார். இப்படி தாறுமாற வாழ்வதற்காக குடும்ப வாழ்க்கை இல்லை. அவன் பாட்டுக்கு போ, மனைவி ஒரு புறம், பிள்ளை ஒரு புறம், அப்பா ஒரு புறம், அப்படி தூர சிதறி போய் கிடப்பதற்காக குடும்ப வாழ்க்கையை நமக்கு தந்தார் ஆண்டவர். அதுக்கு தனிமையாக வாழ்ந்துட்டு போயிட வேண்டியதானே? நீ தனி காலையில் தனிச்சா வாழ்ந்துட்டு போயிடணும். உனக்கு எதுக்கு மாப்பிள்ளை, உனக்கு எதுக்கு மனைவி, உனக்கு எதுக்கு பிள்ளைகள்? நீ சொந்தமாக வாழ். இன்னொரு வாழ்க்கையை நம்ம எடுக்கணும். அல்லேலூயா. உண்மையான குடும்ப பாதுகாப்பை பணத்தால் வாங்கவே முடியாது. மன நிறைவை பணத்தால் வாங்கவே முடியாது. ஒரு 52 வயதான ஒருத்தங்க மலேசியாவில் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க வயசு 52. அவங்க தன்னுடைய மன வேதனையை கொட்டுறாங்க. எப்படியோ நான் நம்பர் அவங்க எடுத்துருக்காங்க, யூடியூப்லேருந்து ஏதோ எடுத்து பேச. உங்கள் செய்தியெல்லாம் நான் கேட்டேன் பாஸ்டர், உங்ககிட்ட நான் பேசணும், மனசு விட்டு பேசணும், எனக்கு கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உங்களுக்காக ஸ்தோத்திரம். அவங்கள்ட்ட என்னம்மா இருக்கிறது, எனக்கு கொஞ்சம் டைம் தருவீங்களா? நான் கொஞ்சம் பேசணும், நிறைய பேச வேண்டியிருக்கு, ஃப்ரீயாக இருப்பீங்களா? நான் சொன்னேன், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நாங்கள் எங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்தோம். எங்கள் வயசில் லேட் மேரேஜ், 30 வயசில் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. என் புருஷனுக்கு எனக்கு சேம் வயசு, 30 வயசு நாங்கள் கல்யாணம் பண்ணோம். சந்தோஷமாக ஒரு குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு அமைஞ்சிட்டு இருந்தது. நாங்கள் சிறப்பாக போயிட்டு இருந்தோம். கர்த்தர் எங்களுக்கு 1 வருஷத்தில் நல்ல குழந்தையை தந்தார், ஆசீர்வாதம் தந்தார். என் புருஷனுக்கு சின்ன வேலை தான், அப்படியே நிறைவாக போயிட்டு இருந்துச்சு. குழந்தை பிறந்த பிற்பாடு தேவை அதிகமாகிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் நான் குடும்பத்தை சமாளித்து போயிட்டே இருந்தேன். 2 பேரும் நல்ல சந்தோஷமாக மன நிறைவோடு இருந்துகிட்டே இருந்தோம். அப்போ தான் யாரோ ஒருவர் சொன்னாங்களாம், உன்னுடைய மனைவிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, வெளிநாட்டில் வேலை செல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நீ அனுப்புறியா? உனக்கு அனுப்புறியா? ஒரு 2 வருஷம் அவள் போயிட்டு இருந்துட்டு வந்துட்டானா உங்கள் கஷ்டம் எல்லாம் மாறும், கொஞ்சம் பணத்தை சம்பாதிச்சு இடத்த வாங்கின வீடு போடலாம், ஒரு 2 அல்லது 3 வருஷம் உன் மனைவியை வெளிநாட்டில் இருக்க சொல்லுன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் ஆலோசனை கொடுத்தார். இவருக்கு நல்லதாக தெரிஞ்சு தன் மனைவியிட பேச அவங்க சொன்னாங்க, இல்லை உங்களை விட்டுட்டு பிள்ளை விட்டு எனக்கு போக மனசு இல்லை, இருக்கிற வச்சு நான் சமாளிக்கிறேங்க, நீங்கள் சம்பாதிக்கிற வச்சு தாங்க, அதை வச்சு நம்ம குடும்பத்தை ரன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னு அவருடைய புருஷன், இல்லைம்மா நீ போயிட்டு ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம பிள்ளையை நல்லா வளர்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வெளிநாட்டுக்கு போனேன் ஐயா. போன உடனே எங்களுக்கு எதுவுமே இல்லை, இப்போ கஷ்டப்பட்டேன், எனக்கு அவ்வளோ சம்பளம் கிடையாது, கொஞ்சம் சம்பளம் தான். அதனால் சோதரம் நான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் ரூபா அனுப்ப முடியும். நிலத்தை வாங்கணும், நிலத்தை வாங்கி அந்த நிலத்தில் அந்த இடத்துல பெரிய வீடு போட்டோம், கமிஷன் லோன் போட்டு வீடை கட்டணும், பெரிய வீடு கட்டணும். இப்போ நிலத்தை வாங்கினதுக்கு பணம் கட்டணும், வீட்டுக்கு வட்டி கட்டணும், அந்த பணத்தை கட்டணும். இதுக்காக தான் உழைக்க வேண்டியது இருந்துச்சு. உழைக்க வேண்டிய 2 வருஷம் 3 வருஷம் இருந்தது. இப்போ 7 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ என் புருஷன்ட்டு சொன்னேன், இப்போ நம்ம கடன் எல்லாம் முடிச்சிட்டோமே, நான் வாரேன், வந்து நம்ம சந்தோஷம். அப்போ புருஷன் சொன்னாரா, நீ இப்போ வந்தா நமக்கு வாழ்வாதாரம் இருக்கு, இன்னும் 1 வருஷம் கூட இரு, நமக்கு ஒரு நிலத்தை வாங்குவோம், நல்ல பயிர்கள் உள்ள நிலத்தை வாங்குவோம், அதை வச்சு சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்ல நிலத்தை வாங்கணும். அப்புறம் எங்களுக்கு இடம் கொஞ்சம் இருந்துச்சு, 2-3 கடைகளை கட்டி கொடுக்கணும்னு சொன்னோம். இப்படியே சொல்லி இன்னும் 1 வருஷம் இருமா, இன்னும் 1 வருஷம் இருமா அப்படி சொல்லியே நான் 20 வருஷம் தங்கிவிட்டேன். 20 வருஷம் தங்கிவிட்டேன். என் பிள்ளை இப்போ முடிச்சுட்டு அடுத்து அவள் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுகிறா, நிறைய பணம் வேணும். இப்போ என் புருஷன் சொல்கிறாரு, பிள்ளை படித்து முடிக்கிறது வரையும் இருமா. அந்த அம்மா கதறி அழுதுன்னு சொல்கிறாங்க, என்னைய வாழ்க்கை, என்ன வாழ்க்கை இருந்ததை வச்சு சந்தோஷமாக இருந்தோம். 1 வருஷம் புருஷனுக்கு பண ஆசை வந்துடுச்சு. அவர் பணத்தை சம்பாதிச்சார், கார் எடுத்தோம், காரில் அவர் எல்லாம் உல்லாசமாக சுற்றிட்டு இருக்கிறாரு. என் பிள்ளைகிட்ட நிம்மதியாக பேச முடியல, அவளுக்கு இப்போ என்கிட்ட பேசணும்னு ஆசை இல்லை. எப்பாவது என் மக ஃபோன் பண்ணுவான், ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏம்மா என் அக்கௌண்ட்டு கொஞ்சம் ரூபா தாமா, என் ஃப்ரெண்டுகளை கூட சுத்தணுமா அப்படிதான் என் பிள்ளை கேட்குறாயா? என் பிள்ளைக்கு வேண்டாம், என் புருஷனுக்கு வேண்டாம், நான் யாருக்காக வாழணும்?
செத்துடலான்னு இருக்க. அப்போ தான் உங்கள் செய்தியை கேட்டேன். ஏதாவது ஆலோசனை சொல்லுங்க, நான் என்ன பண்ணுறது, என்ன சொல்லுது உங்களுக்கு, என்ன பதில் சொல்ல யோசித்து பாருங்க. என்ன பதில் சொல்ல முடியும், என்ன பதில் சொல்ல முடியும்? பணம் வந்துச்சு, நிலம் வந்துச்சு, வீடு வந்துச்சு, கார் வந்துச்சு, நிலம் எல்லாம் சம்பாத்தியம் எல்லாம் வந்துச்சு. கடைசி அவங்க பேசுகிற ஒரு நாளைக்கு முன்னால் நடந்த சம்பவம் புருஷன்ட்ட சொன்னாங்களே, ஐயா இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஒரு வருஷம் தானே நம்ம சந்தோஷமாக இருந்தோம், நான் லீவுக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் வேலை வேலைன்னு ஓடிடுவீங்க, நம்ம வாழ்க்கை வேஸ்ட் ஆயிடுச்சு, நான் ஊருக்கு வரேன், உங்கள் கூட உங்கள் அரவணைப்பு எனக்கு வேணும், என் பிள்ளை என் கூட இருக்கணும், நான் இனி அவளுடைய படிப்பு காரியங்கள், அடுத்து அவளுடைய திருமண காரியங்கள் நான் இன்னும் நடத்தணும், நான் வாரேன்னு சொல்ல போது அவன் சொன்னாதான், இருந்தால் இருந்த செத்தே போயிரு. வாழ்க்கை வாழ்க்கை பணம் தான் சந்தோஷம் நினைக்கிறீங்களா? பணம் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. இதனால தான் வாழ்வதற்கு பணம் தேவைதான், இல்லைன்னு சொல்ல, வாழ்வதற்கு பணம் தேவைதான், ஆனால் பணமே வாழ்க்கையாகிடக்கூடாது. அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம், அதோட 6 முதல் 11 வசனங்களை கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அதுவே போதும் என்று இருக்க கடவும். ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷருடைய கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதுமான பலவிதமான இச்சைகளில் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. முடித்துக் கொள்ளுகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை அடுத்த வாரம் தியானிப்போம். சரியா, நேரம் ஆயிடுச்சு. பணத்தை பற்றி உண்மையில் வேதம் என்ன சொல்லுது? பணம் சம்பாதிக்கலாமா? எவ்வளோ பணம் சம்பாதிச்சு வைக்கலாம், எவ்வளோ சம்பாதிக்கலாம்? அது பணத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நம்ம பணத்தில் எப்படி கரிசனை உள்ளவங்களாக இருக்கணும், பணத்தை எப்படி பயன்படுத்தணும், அது எப்படி நமக்கு பிரயோஜனமாக்கி கொள்வது, இந்த மாயாய பணத்தை எப்படி நமக்கு சாதகமாக்கி கொள்வது, நம்ம அடுத்த வாரத்தை தியானிக்க போகிறோம். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, பணமே வாழ்க்கை இல்லை. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் கண்களை மூடி. பணம் மட்டும்தான் வாழ்க்கை இல்லைங்க, அந்த வாழ்க்கையில் இயேசு இருந்தா தொல்லை இல்லைங்க. பணம் மட்டுமே இருப்பதுதான் வாழ்க்கை இல்லைங்க, அந்த வாழ்க்கையில் இயேசு இருந்தா தொல்லை இல்லைங்க, எப்பவும் தொல்லை இல்லைங்க. அதனால் கருவறை முதல் கல்லறை வரைக்கும் இயேசு போதும், எவருக்கும் இயேசு போதும். கருவறை முதல் கல்லறை வரைக்கும் இயேசு போதும், எவருக்கும் இயேசு போதும். எனக்கு இயேசு போதும், உனக்கு இயேசு போதும், நமக்கு இயேசு போதும். ஆகூர் ஜெபித்தார், மாயை எனக்கு தூரப்படுத்தும் ஆண்டவர், மாயை எனக்கு தூரப்படுத்தும் ஆண்டவர். அந்த மாயை என்ன? அந்த மாயை என்ன? அதில் 1 பிரயாசத்துடைய பலன், 2 பண ஆசை. நம்ம இனி தியானிச்சோம். எத்தனை பேர் இந்த பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறீங்க? பணம் தான் வாழ்க்கைன்னு எத்தனை பேர் பணத்துக்கு பின்னாடி ஓடி இருக்கிறீங்க? பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைங்க. நமக்கு நல்ல உறவுகள் இருக்கிறது, நமக்கு நல்ல குடும்பம் இருக்கிறது, நமக்கு முன்பதாக ஒரு நல்ல ஆசீர்வாதமான எதிர்காலம் இருக்கிறது. பணத்துக்கு பின்னாடி ஓடி அதை இழந்துடாதீங்க. உங்க அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற உங்க அன்பான மனைவி இருக்கிறாள், உங்க அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் இருக்கிறாங்க. மறந்து ஓடாதீங்க. பணமே அதுதான் முக்கியம். உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துறாதீங்க, பிள்ளைகளை வஞ்சித்துறாதீங்க. பணம் மட்டும் இல்லை வாழ்க்கை. ஒரு நல்ல வாழ்வு, ஒரு நல்ல குடும்ப வாழ்வு இருக்குமா உனக்கு? தம்பி, உனக்கு நல்ல குடும்ப வாழ்வு இருக்கு, அதை நீ சிதைச்சிடாத. பணத்துக்கு பின்னாடி ஓடி அதை நீ சிதைச்சிடாத. நீ பண ஆசையை கொண்டு ஓடுனா உன் மனைவி அல்ல உன் கணவன் அல்ல உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். அவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் நாசப்படுத்தி விட்டு நீ சம்பாதிக்கிற பணம் யாருக்கு? எல்லாருடைய வாழ்க்கையும் இழந்து போன பிற்பாடு நாம் சம்பாதிக்கிற பணம் யாருக்கு?
இருக்கிற காலத்தில் அதை வச்சு அனுபவிக்காம கூட்டி வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு கடைசியில் யாருக்கு விட்டு போக போறீங்க? கைகளின் பிரயாசத்தை அனுபவிங்க. கைகளின் பிரயாசத்தை அனுபவிங்க. பணத்தை காட்டிலும் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மாயையான இந்த உலகத்தில் ஆண்டவரே, மாயைகளை எங்களுக்கு தூரப்படுத்தும் என்று ஆகூர் கேட்டார். அந்த மாயைகள் என்ன என்பதை நாங்கள் தொடர்ச்சியாய் தியானிக்கும்படியாக கர்த்தர் அனுகூலம் செய்த கிருபைகளுக்காக நன்றி. எங்களுடைய கையின் பிரயாசங்கள், பண ஆசை, மாயை என்பதை இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த வாரமும் தியானிக்கணும். அதுக்கு கர்த்தர் எங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பீராக. அதை தியானிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மேல் உங்கள் விசேஷித்த கிருபையின் கரம் இறங்கி வரட்டும். ஒவ்வொரு ஆசீர்வதித்து நன்மையினால் கிருபையினால் நிரப்பி இவர்கள் சீராய் சிறப்பாய் மகிமையாய் வாழ்வதற்கு கர்த்தராகிய தேவனை அனுகூலம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அனுகூலம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும். எல்லாம் நிறைவோடு வாழ கர்த்தர் அனுகூலம் செய்வீரா. கஷ்டங்கள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், நிறைவான வாழ்க்கை வாழ கர்த்தர் அனுகூலம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். யாரும் பணத்தின் பின்னே ஓடாதபடிக்கு, கர்த்தரை மறந்து இந்த உலகத்தில் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படாதபடி, கர்த்தருக்கு பயந்த வழிகள் நடந்து ஆண்டவரையே சார்ந்து வாழத்தக்கதான கிருபைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மாதத்தை சந்தோஷம் நிறைவு செய்து புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கும் போது புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. சட்டையின் மறைவுக்குள் மூடிக்கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஞானமாய் வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் இன்றும் சதா நாட்கள் நம்மளோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.